மா மா எங்கம்மா இருக்கீங்க? ஏன் குமாரு, என்னாச்சு? இங்கதான் இருக்கேன். ஒரு கெட்ட கனவுமா. மறுபடியுமா? தேவையில்லாத எதையாவது நினைச்சேன்னா இப்படிதான் கனவு வரும். சரி, படம் ஏதோ சப்மிட் பண்ண போறதா சொன்னேல்ல, கிளம்பு. மணி 6 மணி ஆச்சு. 6 மணி ஆச்சா? சரிங்கம்மா. சரி நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுங்கம்மா. என்னங்கம்மா? என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லடா, ஏன்டா இதுக்கு போய் பதற? முகம் பார்க்குற கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் தூக்கி தூர போட்டுடுறேன், நீ விடு. ஏன் தூக்கி போடுறீங்க? எதுக்கும்மா? உடஞ்ச கண்ணாடியில முகம் பார்க்க கூடாதுடா, அதனாலதான். இவ மட்டும் அந்த கண்ணாடிக்கு உயிர் இருந்தா அந்த கண்ணாடி என்ன சொல்லுது தெரியுமாம்மா? என்ன சொல்லும்? என்ன சொல்லியிருக்குன்னா, "அனுதினமும் உன் பலமுகம் காட்டும் என்னை, உடைந்த பிறகு ஏன் தூக்கி எறிகிறாய் பெண்ணே" அப்படின்னு சொல்லி அழுதுருக்கும்மா அது. அது சரி, கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரி குமாரு, பார்த்து கவனமா போயிட்டு வா. நான் அப்புறமேல் கால் பண்றேன். சரி, இதை மனசுல வச்சுக்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ குறை இருக்குன்றது முக்கியம் கிடையாது. நிறுத்துங்க. என்ன எதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்டா? பிளாக்காகவே இருக்கு. சார் டேரக்டர் கொடுத்தது தான் சார் நான் பண்ணியிருக்கேன். டைரக்டர் யாரு? வர சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் தான் சார் டைரக்டரு. என்ன படம்ப்பா இது? ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. எப்போ தான் படம் போடுவீங்க? சார், இதான் சார் என் படமே. இந்த கருப்பை பார்த்து மார்க் போடுறதுக்காக நாங்கள் என் சேர் போட்டு உட்காந்துருக்கோமா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? சார் படத்தை ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் படம் இப்படி தானா? தயவு செஞ்சு நீ கிளம்பிடு. டேய், ஃபஸ்ட்டு கண்ணாடி கழுறா. சார் 5 நிமிஷம் கருப்பை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்கல சார். ஆனால் ஆயுஷ்க்கு நான் அந்த கருப்பை மட்டும்தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார். எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணே தெரியாது உனக்கெல்லாம் கனவு எதுக்கு? வெளியே போடா. ஆமா படம் யாருமே ஃபுல்லாக கூட பார்க்கலாமா. ஃபுல்லாக கருப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே பற்றி விட்டுட்டாங்கம்மா. கண்ணு தெரியாத உனக்கெல்லாம் கனவுலாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கம்மா. சரி, நான் சொல்றத கேளு. இப்போ அந்த உடைச்ச கண்ணாடி மாதிரி உன்னோட வேல்யூ தெரியாத வரைக்கும் எல்லாரும் உன்னை தூக்கி தான் போடுவாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த கண்ணு தெரியாதெல்லாம் உனக்கு குறையாவே தெரியாது குமாரு. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? உடையாத கண்ணாடியில ஒரு முகமே தெரியும். அதே இது உடைஞ்ச கண்ணாடியில பல முகங்கள் தெரியும். பிரதர், உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ண போகிறேன். நீங்கள் தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ குறை இருக்குன்றது முக்கியம் கிடையாது. திறமை இருந்து முயற்சி செஞ்சா யாரா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும்.
ஆமாம், பார்வை இல்லைதான். குறையென்று தெரியாத சிறு வயதிலேயே குறையென்று கூறி கூறி தீராக்கரைகளால் எங்கள் மனதில் சுமைகளை புகுத்திவிட்டனர் இந்த சமூகத்தினர். காலப்போக்கில் கடந்திடலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் மாறுகொண்ட பார்வையினால் எங்களை மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கிவிட்டீர்கள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆகையால் இந்த மாறுபட்ட பார்வையும் மாற்றிடுவோம் எங்கள் தனித்திறன் கொண்ட தன்மைகளால். என்றாவது ஒரு நாள் ஒன்றாகிடுவோம் உங்களில் ஒருவர்களாக.